கடவுளே நன்றி. இல்லை இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவீங்களா சார் சாருக்காக? வணக்கம். சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்துச்சு. இன்னும் கூட ஞாபகம் இருக்குது. உதயம் தியேட்டரில் அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்தேன். ஸோ சூதுகம்ன்ற படம் நலன் சாரும் சிவி சாரும் பண்ணலன்னா எங்கள் அர்ஜுனுக்கு சூதுகம் 2 கிடச்சிருக்காது. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார் உங்களுக்கு. ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் பிரபுதேவா சார்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பேயில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அன்றைக்கிலேருந்து ஒரு நல்ல ட்ராவல் போயிட்டுருக்கு. மார்க் ஆண்டனியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் அர்ஜுன் ப்ளே பண்ணியிருக்காரு ரைட்டிங்கில். ஸோ மார்க் ஆண்டனியோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அர்ஜுனுக்கும் அதை போய் சேரும். ஸோ மார்க் ஆண்டனி தாண்டி இப்போது குட் பேட் அக்லிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் அர்ஜுன் ரைட்டிங் டீமில் இருக்கார். ஸோ இன்றைக்கி அர்ஜுனுக்காக தான் வந்தேன். பிகாஸ் சிவி சார் கம்பெனியில் நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக என் ஸ்கிரிப்டும் உள்ளே போயிட்டு வெளியே வந்தது, ஏன்னா அதை செலக்ட் பண்ணல அப்போது. ஸோ ஐ விஷ் சூதுகம் 2 கிரேட் பிக் சக்ஸஸ். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். விஸ்வன் கார்த்திக் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கடவுளே சார் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட சிவி குமார் சார் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டார் சார், நடுவில் நின்று. கடவுளே நன்றி. இல்லை இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் சொல்லுவீங்களா சார் சாருக்காக? படம் இப்போ தான் போயிட்டுருக்கு, அதை பற்றி எதுவும் பேச முடியாது சார். தேங்க்யூ சார். இவ்வளோ போதும் எங்களுக்கு தமிழுக்கு அப்டேட் கொடுக்க மறுத்த இயக்குனர், அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். சிவிகுமார் சார் படம் எடுப்பார், ஆடியோ லான்ச் பண்ணுவார், ட்ரீட் வைப்பாருங்கிறது 2013 அந்த காலகட்டங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருக்குது. திரும்ப எனக்கு 10 ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். சார்கிட்ட கேளுங்க. அது மாதிரி இது தொடர்ச்சியாக சார் அவர் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரு அறிமுக இயக்குநர்களை நம்புவார். ஒன்றா இருக்கும் அவரோட நம்பிக்கை. வேறு எங்கேயுமே போகாது, வேறு யார் சொல்கிறதே அவர் கேட்க மாட்டார். டைரெக்டாக அவர் ஒரு நம்பிக்கை வச்சாருன்னா அந்த படம் முடிகிற வரைக்கும் ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை வைப்பார். நான் பண்ண என்னுடைய முதல் படம் அவருடைய நம்பிக்கையினால் மட்டும்தான் உருவாச்சு. ஏன்னா அந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு விதமான ஒரு நம்பிக்கையின்மை இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் சார் ரொம்ப தீர்க்கமாக நம்பி, இல்லை நிச்சயமாக அந்த படம் நல்லா ஒரு ரவி நல்லா இருக்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக என்னை ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தார். நிச்சயமாக அவர் அந்த வாய்ப்பை அவர் என்னை நான் சுற்றலை அந்த கதையை எடுத்துக்கிட்டு எங்கேயுமே. நேராக நான் சூதுகோமில் ஒர்க் பண்ணேன், நலன் சாரோட அசோசியேட்டாக. நிச்சயமாக அந்த படம் நடக்கிறதுக்கும் நலன் சாருக்கு தான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்கே சொன்ன மாதிரி நான் சூதுகம் ஒர்க் பண்ணிட்டு டைரெக்டாக என்னை எங்கூட பேசி சார் நான் சொன்ன சின்ன ஒன்லைன்லேருந்தே ஒரு ஆழமான நம்பிக்கையை, நான் கொஞ்சம் சோறு உடஞ்சா கூட என்னாச்சு குயிக்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட விரட்டி அந்த ஸ்கிரிப்டை முடிக்க வச்சார். நிச்சயமாக அதை வேறு எந்த தயாரிப்பாளரும் அப்படி செய்வாங்களான்னு தெரியாது. அவர் வச்ச நம்பிக்கை, அந்த வெற்றி எல்லாமே எனக்கு அவர் வச்ச நம்பிக்கை நம்ம காப்பாற்றிட்டங்கிற ஒரு சந்தோஷம் தான் கொடுத்துச்சு. அதுபோலவே ஒரு அடுத்தடுத்து எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு அதே தான் செய்கிறாரு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார். புதுசாக வர எல்லா இயக்குநர்களுக்கும் அது கொடுக்குறாரு, புதுசாக வர டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு கொடுக்குறாரு. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்ம பின்னாடி எதையும் எதிர்கொள்கிறதுக்கான ஒரு நல்ல தைரியத்தையும் அவர் கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமாக அந்த காலகட்டங்களை மறக்கவே முடியாது. அந்த படம் உருவாக்கம், அது சார்ந்த எல்லா விஷயங்களும் எப்போ நினைவு கூர்ந்தாலும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவே இருக்கும். அதுபோக அர்ஜுன் முண்டாசுப்பட்டியில் ஒர்க் பண்ணார். கிட்டத்தட்ட 2010 நாளைக்கு அந்த டைம்லேருந்தே அவர் நல்லா தெரியும். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார், சோர்வடையாமல் எல்லாருடைய கதைகள்லையும் போய் பங்கெடுத்துக்குவார். என்னுடைய கதை டிஸ்கஷன்லேயும் வருவார். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பார் சதா. ரொம்ப ஒரு மாதிரி அவருடைய அந்த ஸ்பான்டனியஸாக அவர் பேசக்கூடிய அந்த கதை உருவாக்கத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் தான். அவர் இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காரு, யங் மங்சங்னு. அந்த படம் இன்னும் வெளியாகிறதுக்கு சில தாமதங்கள் ஆகிருக்கு. இருந்தால் கூட மனம் தளராமல் அடுத்த முயற்சியை செஞ்சு அடுத்த படத்தோடு அவர் நின்றுருக்கிறதுங்கிறது அவருடைய மனம் தளராத முயற்சியை காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அர்ஜுன் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், படம் தாமதமான குயிக்காக போங்க, அர்ஜுன் பாரு எப்படி டக்குன்னு அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். அது வகையில் அர்ஜுன் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்ல நண்பர். அதுவாக இந்த படக்குழுவினர் மற்றவங்க எனக்கு பெரிய அறிமுகம் இல்லை, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தங்கம் சினிமாஸ்
அவரும் சாரும் வந்து இப்போ இணைஞ்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. மேற்கொண்டு அவங்க நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்காங்க. அது அத்தனை படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து ஒரு 3 பீப்புளால். ஃபஸ்ட்டு என் பிரதர் நண்பர் சிவி. நானும் சிவி வந்து எல்லா ஸ்கிரிப்டு, இப்போ இந்த பாடல், இந்த ட்ரெய்லர் எல்லாமே முதலையே நான் பார்த்துட்டேன். ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த டிசம்பர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வந்து செலிப்ரேஷன் டைம். அந்த செலிப்ரேஷன் டைமில் செலிப்ரேட்டிங் ஃபில்ம்ஸ், நல்ல காமெடியாக ஜாலியாக இருக்க ஃபில்ம்ஸ் வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிசம்பர் மந்த்தை தேர்ந்தெடுத்ததில் நானும் அதில் வந்து ஒரு அங்கம். அடுத்ததாக வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். ஏன்னா அவர் அகில உலக சூப்பர் ஸ்டாராக ப்ரமோஷன் பெற்ற தமிழ் படத்தோட ரிலீஸ் அன்றைக்கி தான் தூங்கா நகரம் பூஜை போடப்பட்டது. என் பூஜையில் வந்து சிறப்பித்த அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து மிக்க நன்றி. எப்பயுமே சிவாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம்னாலே சரி, ரொம்ப கலகலன்னு அவரையும் கிண்டல் பண்ணிடுவார், பேசிகிட்டு இருக்க நம்மளையும் கிண்டல் பண்ணிடுவார். இப்போ கூட கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை கரெக்டா? ஸோ எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் டீம் சேர்ந்தாலே வந்து அந்த படம் சோல்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் அந்த படத்தோட டைரக்டர் அர்ஜுன். பீஸா 4க்கு வந்து ஆக்சுவலாக என்னையை நடிக்க வைக்கணும்னு சொல்லி முதலையே பேசினார். அதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நடக்கும்ல பிரதர்? சூப்பர். ஸோ இந்த டீமுக்கு எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ஃப்ரேமிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் டிசம்பர் 13th வருது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இதில் ஒரு பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி அப்படின்ற 2 விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்கிறேன். சூதுகவும் நாடும் நாட்டு மக்களும், நம்மெல்லாம் பாசிட்டிவாக இருந்தோன்னா நாடும் நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, குதூகலமாக இருப்பாங்க, நம்ம பேசுவோம். நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு நாடும் நாட்டு மக்களும் நம்பியாரோட சேயிங்ஸ் கடைசியில் அதே தான். ஸோ நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் நமக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, ஆனால் சில பேர் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற காரணத்துக்காக வர்றாங்க. ஒரு படத்துலையும் சரி, ஒரு விஷயத்துலையும் சரி, கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அந்த படம் சக்ஸஸ் ஆகி பேர் வாங்கி பாசிட்டிவிட்டி வர்றவங்கள அந்த பாசிட்டிவிட்டியை நெகட்டிவாக மாற்றி அவங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சில பேர், நான் நிறைய பேரை சொல்ல, சில பேர். அந்த சில பேருக்கு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து நாட்டு மக்களும் நல்லா இருக்கட்டும்னு மட்டும் நினைங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு சிவா சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். மறைய நனையும் கதையும் நான் அவருக்கு நரேட் பண்ணியிருக்கேன். எங்கள் டீமில் எல்லாருமே அவர்கிட்ட கதை நரேட் பண்ணிட்டு தான் படம் பண்ணியிருக்கோம். அது தெரியல, அவர்கிட்ட ஒரு ராசின்னு நினைக்கிறேன். இந்த தடவை பண்ணிட்டோம். எங்கள் டீமில் இந்த தடவை மாட்டிட்டார். நான் படம் பார்த்துட்டேன். ஃபுல் ஃபன். சிவா சாரோட ஒன்லைனர் அல்டிமேட்டாக இருக்கும். நலன் சாரோட வேர்ல்டில் அர்ஜுனோட ஒன்லைனர்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோடய மரத நாணயம் உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு சூதுகவும் தான். இப்போ திருப்பூரில் டிஷர்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் போடுவாங்க, அப்புறம் அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சுருவாங்க. அந்த பேட்டர்னில் பல டிசைன் வரும். அந்த மாதிரி சூதுகோமோட பேட்டர்னை எடுத்து பண்ண தான் மரகத நாணயம். அப்படியே அதே பேட்டர்னில் டிசைன் பண்ண வேற ஒரு டிஷர்ட் தான் மரகத நாணயம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நலன் சார், சூதுகோம், சிவி குமார் சார் வந்து நான் வெளியில் பசங்கன்னா வீட்டுக்கு கட்டிட்டு வருவாங்க, பொண்ணுங்கன்னா வெளியே கட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி என்னை கட்டி கொடுத்த பொண்ணு அப்படி தான். ஏன்னா அவரோட பேர் தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. சிவி குமார் சார் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் நண்பர்கள் அங்கே பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தான் டெல்லி பாப் சார் எனக்கு நம்பிக்கையாக அந்த படம் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சிவி சார். அண்டு என்னோட இனிய நண்பர் அர்ஜுன் டைரக்டர். அவர் பல திறமைகளை தாண்டி அவர் மிக மிக நல்ல மனிதர். அது அவர் கூட பழகின எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கணும், ஒரு பாயிண்ட் கூட கெடுதல் நினைக்காத ஒரு மனுஷன். அவர் இன்னும் பல உயரங்கள் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அவரோட டேலண்ட் வந்து சூதுகம் அப்படிங்கிற ஒரு இதில் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, பல கதைகள் இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் பல உயரத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சிவி சார் ரொம்ப நன்றி என்னை அடித்ததற்கு. நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை சார். கண்டிப்பாக கிட்டத்தட்ட 15 படம் உங்கள் கம்பெனியில் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார் ட்ரெய்லர். லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்தது.
எனக்கு சூதுகம் ரொம்ப முக்கியமான படம் சார். அந்த படத்தோட எடிட்டிங் முறை வந்து ரிதம் எடிட்டிங் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் படத்துக்கு ட்ரை பண்ணது சந்தோஷோட மியூசிக் சப்போர்ட்டில். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு. இன்னை வரைக்கும் அது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ். ரஞ்சித் சார் என்னை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். எப்பயும் உங்களை மறக்க முடியாது சார். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.